யூரோப்புக்குன்னு ஒரு தனி ஆர்மி உருவாக்கணும் அப்படின்னு உக்ரைனுடைய பிரசிடென்டான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண முடியாது அப்படின்னு. இதன் பின்னணி என்ன, எதற்காக அவர் இப்படி சொல்லியிருக்காரு? இவரை மாதிரி ஒரு சேல்ஸ்மேனை உலகம் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் அமெரிக்காவுக்கு வராரு, வந்துட்டு $100 பில்லியன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி 2% ஜிடிபிலாம் நீங்கள் வைக்க முடியாது, டைம் மாறிடுச்சுங்க, 5% நீங்கள் செலவு பண்ணணும்னு பிரான்ஸோடைய பிரசிடென்டான இமானுவல் மேக்ரானும் இதை ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. ஆனால் பிரச்சனை என்னன்னா, வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். யூரோப்புக்குன்னு ஒரு தனி ஆர்மி உருவாக்கணும் அப்படின்னு உக்ரைனுடைய பிரசிடென்டான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. டைம் வந்துருச்சுங்க, இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? இவர் எங்கே சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு. மியூனிக்ன்றது ஜெர்மனியில் உள்ள ஒரு சிட்டி. 1963 இந்த மியூனிக் சிட்டியில் பிப்ரவரி மாதம் உலகத்தில் உள்ள பல நாட்டு தலைவர்கள் உலக அளவில் செக்யூரிட்டிக்காக கூடுவாங்க. ஸோ இந்த பிப்ரவரியும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூடியிருக்காங்க இந்த மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண முடியாது அப்படின்னு. இதன் பின்னணி என்ன, எதற்காக அவர் இப்படி சொல்லியிருக்காரு? இது பார்த்தீங்கன்னா 1949 நாட்டோ அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. நாட்டோவை யார் உருவாக்குறாங்கன்னா, மெயின் வந்துட்டு யூஎஸ்ஏ, அதாவது நார்த் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு இருக்கும். அதோடைய இந்த சைடு யூஎஸ்ஏ, கனடாலாம் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா யூரோப்புடைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ இவங்க எல்லாருமே டெமோக்ரஸிஸ். இவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, யூஎஸ்எஸ்ஆர், யூனியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா அவங்க யூகே, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ இவங்களோட சேர்ந்து தான் வார் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய அலை தான். இருந்தாலும் அது வந்து கம்யூனிஸ்ட்டு, இவங்கெல்லாம் கேபிட்டலிஸ்ட்டு. ஸோ டெமோக்ரஸி இவங்கெல்லாம் யார்? இந்த நாட்டோ ஆர்கனைசேஷன்ஸ்லாம். ஸோ இவங்க வந்து நம்மளெல்லாம் பிடிச்சிடக்கூடாது, மெயினாக யூரோப்பியன் கண்ட்ரீஸை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாட்டோவை உருவாக்குறாங்க. ஸோ நாட்டோ உருவாயிடுச்சுன்னா, ஏன்னா யூரோப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாடுகள், ஜெர்மனியாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், போர்ச்சுகலாக இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன கண்ட்ரி. இவங்களால யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் அமெரிக்கா உதவி தேவை. ஸோ அதனால் வாஷிங்டனில் 1949 நாட்டோவை உருவாக்குறாங்க. இதோடைய கோர் இது என்னென்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன நாட்டை போலண்டை வந்து பிடிச்சாலும் இந்த மொத்த நாட்டோவும் சேர்ந்து திருப்பி தாக்கலாம் அப்படின்னு. இதனால தான் பின்னாளில் பார்த்தீங்கன்னா குவாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எப்போது? 2004 அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான். இதோடைய நோக்கம் அப்போத்துக்கு சுனாமிக்கு அப்புறம் இதுன்னு சொன்னாலும் உண்மையான ரீசன் என்னென்னா, சைனாவை கண்டெயின் பண்ணுறதுக்காக அமெரிக்கா போட்டது தான் இந்த குவாட்ரிலேட்டரல். அதே மாதிரி 1949 நாட்டோவை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ யூஎஸ்எஸ்ஆர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. 1950 யூரோப்பில் உள்ள நேஷன்ஸ்லாம் சரி நாட்டோ இருக்கட்டும், நம்ம யூரோப்புக்குன்னு ஒரு ஆர்மியை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஆர்மி வைக்கணும்னா அதற்கு ஏகப்பட்ட பணம் தேவை. ஸோ யூரோப்பை பொறுத்தவரை பணத்தை வந்துட்டு அவங்களுடைய நிறைய எல்லாமே பணக்கார நாடுகள் தான். ஆனால் அவங்களுடைய பர்சன்டேஜ், ஜிடிபியோடைய ஒரு பர்சன்டேஜ் வரும் 2% வரைக்கும் தான் அவங்க டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அமெரிக்கானா நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா எக்கானமி பெருசு. அதனால் அமெரிக்காவையே ஒட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டோ. ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க நீங்களும் செலவு பண்ணணும்னு. அதை குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர் முதல்ல ஆட்சியில் இருந்தப்போ, அதாவது ஃபஸ்ட்டு டைம் பிரசிடென்சிலேயே, நான் நாட்டோ விட்டு வெளியில் வந்துடுவாங்க, நீங்களாம் செலவு பண்ணணும், நீங்களாம் சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் 2.0 வந்துருச்சு. ஸோ இந்த டைம்லையும் அதே எண்ணத்தை தான் இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி யூஎஸ் உடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, இப்போ யாருன்னா பீட் அப்படின்றவர். ஸோ பீட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டோவுடைய ஒரு கான்ஃபரன்ஸு, உக்ரைனுக்கான கான்ஃபரன்ஸு, அங்கே போய் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி 2% ஜிடிபிலாம் நீங்கள் வைக்க முடியாது, டைம் மாறிடுச்சுங்க, 5% நீங்கள் செலவு பண்ணணும்னு. அவங்களுடைய எண்ணம், அமெரிக்காவுடைய எண்ணம் என்ன,
இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் 2% செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் சோஷியல் செக்டருக்கு செலவு பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு. அது ரைட்டு. ஆனால் அப்போ யார் மிச்ச பணத்தை செலவு பண்ண வேண்டியது? அமெரிக்கா தான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களும் செலவு பண்ணணும். உங்களுடைய பாதுகாப்புக்கு, அதாவது யூரோப்புடைய பாதுகாப்புக்கு நீங்கள் இனிமேல் அமெரிக்காவை நம்பி இருக்காதீங்க. சும்மா நாங்கள் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் அமெரிக்கன் கான்டினென்ட்லேயே மற்ற கண்ட்ரீஸை பார்க்கணும். இப்போ குறிப்பாக இப்போ மெக்சிகோட அவங்களுக்கு பிரச்சனை வருது, கொலம்பியோட வரலாம். அது இல்லாமல் சைனா வேறு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சைனா எங்களுக்கு ஈக்குவலாக வர பார்க்குறாங்க. அவங்கள டிட்டர் பண்ணணும், அவங்கள தடுக்கணும்னா நாங்கள் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதனால் தயவுசெய்து யூரோப்பை நீங்களே பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த உக்ரைன் பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் உக்ரைனுக்குன்னு ஒரு உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும். அப்போ கூட இருக்கிறவங்கலாம் அங்கே ஆர்மி ஃபோர்ஸ்லாம் போகணும். அது நேட்டோ கிடையாதுங்க. நேட்டோ ஃபோர்ஸ், நேட்டோ யூனிஃபார்ம் கூட போட்டு போகக்கூடாது. அவங்க ஏன் நேட்டோ யூனிஃபார்ம் கூட போடக்கூடாதுன்னு சொன்னார்? காரணம் என்னென்னா, ஒருவேளை பின்னாளில் ரஷ்யா தாக்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் நேட்டோன்னு வந்துடும். நேட்டோனா அப்புறம் அமெரிக்கா இன்வால்வ் ஆகணும். ஸோ யூரோப்புக்குன்னு ஒரு ஆர்மியை டெவலப் பண்ணிக்கோங்க, அதுக்கு நீங்களே செலவு பண்ணிக்கோங்க, எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக யூஎஸோடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லிட்டார், பீட்ன்றவர். இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இந்த மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் யூஎஸோடைய வைஸ் பிரசிடென்ட் பென்ஸ் அவர் என்ன சொன்னார்? இங்கே பாருங்க, புது ஷெரீஃப் வந்துட்டார், அதாவது புது தலைவர் வந்துட்டார். இப்போது இனிமேல்லாம் நீங்கள் இது பண்ண முடியாது. அது இல்லாமல் சும்மா கட்டி சைனா, ரஷ்யா இவங்க தான் உங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்கலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய த்ரெட்டே உங்களுக்கு உள்ளதான், வெளியில் இல்லை. உங்கள் யூரோப்புக்குள்ளே ஏகப்பட்ட ஆட்டோக்ரஸி இருக்குது, அதாவது ஒழுங்கான டெமோக்ரஸி கிடையாது. அதனால் இனிமேல்லாம் எங்களை நம்பாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இந்த சூழலில் தான் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு? யூரோப்புக்குன்னு தனி ஆர்மி டெவலப் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இனிமேல் அமெரிக்காவை நம்பக்கூடாது. அமெரிக்கன் கான்டினென்ட் வேற, நம்ம யூரோப்பை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு. இதற்கு என்ன காரணம்? ஜெலன்ஸ்கி ஏன் திடீர்னு யூரோப் மேலே இவ்வளோ பாசம்? இதற்கு காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பீட்ன்றவர், அதாவது யூஎஸோடைய டிஃபென்ஸ் செக்யூரிட்டி நேட்டோவுடைய யுக்ரைன் கான்ஃபரன்ஸில் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த பாருங்கங்க, உக்ரைன் வந்துட்டு 2014க்கு முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் இனிமேல் மாற முடியாது, அதெல்லாம் ப்ராக்டிக்கலே கிடையாது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு? ரஷ்யா பிடிச்சி வச்ச பகுதிகள்லாம் இனிமேல் ரஷ்யா கிட்ட தான் இருக்கும். இன்னொன்று தெளிவாக சொல்கிறாரு, நேட்டோவெல்லாம் இவங்கள சேர்த்துக்க முடியாது, உக்ரைனெல்லாம் நேட்டோவில் சேர்த்துக்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ரெண்டுமே இவருக்கு மிகப்பெரிய அடி ஜெலன்ஸ்கிக்கு. அது இல்லாமல் உடனடியாக ட்ரம்ப்பை கேட்கும்போது ட்ரம்ப்பும் அதே தான் சொல்கிறாரு. கரெக்டாக தான் சொன்னார்ப்பா பீட்டு, அப்படி தான் இருக்கணும்னு. அதற்கப்புறம் அவர் வந்துட்டு புட்டின்கிட்ட பேசுகிறாரு, எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு டெலிஃபோனில் பேசிட்டு தன்னுடைய சோஷியல் மீடியாவில் எழுதுறாரு. இந்த மாதிரி நான் புட்டின்கிட்ட பேசிட்டேன், அடுத்தது புட்டினை சந்திக்க போகிறேன், அவர் நாட்டுக்கு இவர் போவாராம். அதாவது முதல்ல ரஷ்யாவுக்கு முதல்ல 2013க்கு அப்புறம் எந்த யூஎஸ் பிரசிடென்ட்டும் போகல. ஸோ நான் அங்கே போகிறேன், அவர் இங்கே வருவார், இமீடியட்டாக நாங்கள் சவுதி அரேபியாவில் பார்க்க போகிறோம், அங்கே பார்த்து உக்ரைன் வாரை எப்படி முடிவுக்கு வரலான்னு கொண்டு வர போகிறோன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுத்துட்டாரு ட்ரம்ப்பு. ஸோ என்ன சொல்கிறாரு? இனிமேல் நேட்டோக்கு இவங்களை சேர்த்துக்க முடியாது, உக்ரைனை சேர்த்துக்க முடியாது, 2014க்கு முன்னாடி உள்ள டெரிட்டரி ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள்னு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுகிறாரு. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கிட்டையும் பேசினேன், அவரும் வாரம் முடிவுக்கு தான் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ ஜெலன்ஸ்கி இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பாருங்கங்க, ஃபஸ்ட்டு அவர் யார்கிட்ட பேசினாரு? புட்டின்கிட்ட தான் பேசினாரு. அதற்கு அப்புறம் தான் என்கிட்ட பேசினாரு. எனக்கு இது ரொம்ப மனசு கவலையாக இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் ரஷ்யாவுக்கு போயிட்டு ரஷ்யா பிரசிடென்ட் அதாவது புட்டினோட ஏதோ கை கொடுக்கறத பற்றி ஜெலன்ஸ்கி ரொம்ப கோபமாக போட்டிருப்பாரு, கிண்டலாக போட்டிருப்பாரு. வேர்ல்ட்ஸ் டெமோக்ரஸியோடைய பெரிய ஆள் போய் இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் போகிறாரு அப்படின்னு. ஆனால் இவ்வளோ நாள் இவங்கள பேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்த யூஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு புட்டின்கிட்ட பேசினோடனே இவரால் இது பண்ணவே முடியல. ஸோ இவருக்கு எப்படியாவது இப்போ எப்படியும் இவங்க நம்மளை விட்டு போயிட போகிறாங்க, இனிமேல் அமெரிக்கா சப்போர்ட் கிடையாது, அப்போ என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸையாவது ஒன்றா ஆக்கி அவங்களெல்லாம் வச்சு ஆர்மியை திரட்டி நம்ம ரஷ்யாவோட சண்டை போடலாம் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா இவருடைய பிளானே எப்பயுமே ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணுவார்னா, இங்கே பாருங்கங்க, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு பின்னாளில் பிரச்சனை வந்துடும்,
போலண்டு, அடுத்து ஃபஸ்ட்டு ரஷ்யா என்ன எங்களை பிடிக்கிறாங்களா உக்ரைனை, அடுத்தது உங்களை பிடிப்பாங்க, மொத்த யூரோப்பும் காலி ஆகிடும், அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஸோ இவர் வந்து அதுதான் ஒரு வாட்டி ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இவரை மாதிரி ஒரு சேல்ஸ்மேனை உலகம் பார்த்ததே இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் அமெரிக்காவுக்கு வராரு, வந்துட்டு $100 பில்லியன் எடுத்துகிட்டு போயிடுறாரு, கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் ஆஃப் த ஹியூமன் ரேஸ் அப்படின்னு ட்ரம்ப் போன செப்டம்பரில் சொல்லியிருந்தார். இதற்கு காரணம் எப்பயுமே ஒரு அழகாக இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய கெரியரே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்டிங்கில் இருந்தார், 2015 19 அதுலேருந்து டைரெக்டாக பிரசிடென்ட் ஆகிட்டார். அதையே இன்னும் கண்டினியூ பண்ணுறாரோ அப்படின்னு தான் தோணுது. ஒரு சிலர் கேட்கலாம் இதில் என்ன தப்புங்க, அவருடைய நாட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு. ஆனால் ஒன்று முக்கியமாக கவனிக்கணும், அவருடைய நாட்டு இன்ட்ரெஸ்ட்னா அவருடைய நாட்டோடைய ஒரு ஃபேமஸ், அதாவது அவர் தான் அந்த ஆர்மி ஜெனரல், ரொம்ப பாப்புலருங்க, ரொம்ப நல்லா மெஷர் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் பேர் வெலரி. அந்த வெலரியை போன வருஷம் திடீர்னு இவர் நீக்கிட்டாருங்க. வெலரி மேலே ஒரு தப்பும் இல்லைங்க, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ரஷ்யன் ஆர்மியை இவர் உக்ரைன் ஆர்மியை வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க, யூரோப் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் அமெரிக்கா யூரோப்லாம் ட்ரூப்ஸ் அனுப்பலை, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இவர் உக்ரைன் சோல்ஜர்ஸை வச்சு இவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அட்லீஸ்ட் முக்கியமான சிட்டி எதையும் இவங்களால பிடிக்க முடியல ரஷ்யாவால். அதனால் அவருடைய பாப்புலாரிட்டி பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருந்துச்சான். மக்கள் மத்தியில் இவ்வளோ பாப்புலராக இருக்காருன்றது ஜெலன்ஸ்கி உள்ளுக்குள்ளே பொறாமல் வந்திருக்கு. ஜெலன்ஸ்கியோடைய அப்ரூவல் ரேட்டிங் பார்த்திங்கன்னா பயங்கர பாப்புலர். வார் ஆரம்பிக்கும் போது 90% மேலே அப்ரூவல் ரேட்டிங், பரவாயில்ல நல்லா பண்ணுறாருன்னு. ஆனால் போக போக குறைஞ்சி 70% ஆச்சு போன வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 50% தான் இருக்குது. ஆனால் அவங்க ஆர்மி ஜெனரல் இருந்தால வெலரி, அவருக்கு பயங்கர பாப்புலாரிட்டி ரேட்டிங். ஒருவேளை எலெக்ஷன் வச்சா அவர் வந்துட்டாருன்னா என்னன்ற பயத்தில் இவரை ஆர்மி ஜெனரலே மாற்றிட்டார். ஸோ தன்னுடைய நாட்டு பாதுகாப்புக்காக தான் ஜெலன்ஸ்கி இவ்வளோ முயற்சி பண்ணுறாருன்னா, அவ்வளோ பாப்புலரான ஒரு ஆர்மி ஜெனரல் வெலரி அவரை ஏன் ரிமூவ் பண்ணணும்? இவரை பொறுத்தவரை தன்னுடைய நாற்காலியை தக்க வச்சுக்கணும். இன்னொன்று ஒரு முக்கியமாக கவனிக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, உங்களுடைய எலெக்ஷனும் டியூவாக இருக்குது மறந்துடாதீங்க அப்படின்னு. ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா 2024 அவருடைய 5 வருஷ டென்யூர் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது எலெக்ஷன் வைக்கணும். அவரை பொறுத்தவரை என்ன, நாங்கள் மார்ஷல் லா இம்போஸ் பண்ணிட்டோம், ஸோ இப்போ எலெக்ஷன் வைக்கிறது ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள், ஏன்னா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் மக்கள்லாம் நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, இல்லை வார் டைம்லேயும் நிறைய டெமோக்ரஸிஸ் என்ன பண்ணுவாங்க, வார் டைம்லேயும் எலெக்ஷன் வைப்பாங்க. ஆனால் இவர் இல்லை எலெக்ஷன் வச்சா மக்கள் பிரிஞ்சிருவாங்க, அதனால் எலெக்ஷன் வைக்கக்கூடாதுன்னு. ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தை வைக்கணும்னா உக்ரைனில் ஒரு ப்ராப்பர் பிரசிடென்ட் இருக்கணும், இவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து பிரசிடென்ட்டே கிடையாது, அவர் டென்யூர் முடிஞ்சு போச்சே, அப்புறம் எதுக்கு நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு 5 வருஷம் டென்யூர் முடிஞ்சிருச்சு, இப்போது எலெக்ஷன் வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங் வேறு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா வேறு இவ்வளோ நாள் அமெரிக்கா சப்போர்ட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அமெரிக்கா இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு இப்போ புட்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த எல்லா இதையும் வச்சு தான் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அட்லீஸ்ட் இனிமேல் அது நம்ம யூரோப்பை ரெடி பண்ணிட்டோன்னா, ஃபஸ்ட்டு உக்ரைனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து உங்கள் நாடுகள்லாம் பிடிப்பாங்க, அதனால நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்மியை ரெடி பண்ணிட்டா நம்மெல்லாம் சேர்ந்து புட்டினோட சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போது ஆர்மி ஃபார் யூரோப் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஆர்மி ஃபார் யூரோப் வரணும்னு ரொம்ப காலமாகவே நிறைய நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட்டான இமானுவல் மேக்ரானும் இதை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ இவர் சொல்கிறத ரீசனே அகெயின் இவர் தான் கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன். இவர் எப்படியாவது தன்னுடைய நாற்காலி இருக்கணுன்றதுக்காக ஒரு வாரம் போய்கிட்டு இருக்கு, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதில்ல, அதனால இப்போ ஒரு யூரோப்பியன் ஆர்மியை வச்சு தன்னுடைய நாற்காலியை தக்க வச்சுக்கலான்றது தான் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியோட பிளான். யூரோப்போடைய ஆர்மி உருவாகுமா? அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட செலவாகும். ஏற்கனவே அவங்க 2% ஜிடிபிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அலோகேட் பண்ணுறாங்க டிஃபென்ஸ்க்கு, இன்னும் நிறையா செலவு பண்ணணும். ஆனால் அமெரிக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எக்கானமி, அதனால் அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா கை கழுவிடுறாங்க, அதனால் யூரோப் தனியாக ஒரு ஆர்மியை உருவாக்கி இவங்களோட ரஷ்யாவோடலாம் சண்டை போடுறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னு எனக்கு தோணலை. சரி, இது என்னுடைய வியூ. ஜெலன்ஸ்கி தன்னுடைய நாற்காலியை தக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வார கொண்டு போய்கிட்டே இருக்காருன்றது.
உங்களுடைய வியூ என்ன? இல்லை கரெக்டாக தான் ஜெலன்ஸ்கி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.